ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் சினிமா மேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூத் படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கென் கருணாஸ் அவர் ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணி அவரே நடித்து ரிலீஸ் ஆகிற படம் தான் இந்த யூத் படத்தோட ட்ரெய்லர். இந்த யூத் படம். இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் தான் நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த படத்தில் பார்த்திங்கன்னா 3 ஹீரோயின், அதுவும் இல்லாமல் ஒரு எப்பவும் போல் இருக்கிற ஒரு ஸ்கூல் டெம்ப்ளேட் தான். இதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுல ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் இந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபன்னான ஒரு டீமாக தான் எனக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி அந்த முட்டைக்கலைக்கு சாங்க்கு முன்னாடி ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. முட்டைக்கலைக்கு சாங்க்கு ஒரு இன்ட்ரோ ப்ரோமோ மாதிரி. அதில் பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் சார் அந்த கேங் கென் கருணாஸோட கேங்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபன்னாக ஒரு லூட்டியாக நல்லா இருக்கும். முட்டைக்கலைக்கு சாங்கு வேறு லெவல் ஹிட்டு, நம்ம சொல்லவே வேணாம். இப்போ அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. எப்படி இருக்குங்கிறத பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, 2 minutes 8 seconds இருக்குது இந்த ட்ரெய்லர். ஓகே காய்ஸ், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ட்ரெய்லரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். உண்மையிலேயே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் என்ன அப்படி புதுசாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே காய்ஸ், ரெடி? 1 2 3 கோ. உங்களுக்கு பிறந்திருக்கிறது சாதாரண குழந்தை இல்லை மேடம், கடவுளே பிறந்திருக்கிறார். அவனை கெட்ட பசங்களோட சேர விடாதீங்க. இவனை பாரு, என் பையன் ஐஏஎஸ் ஆவான். மயிராவா பை யாரா பிரவீன்? இனிமே உங்க கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். எவ்வளவோ பொண்ணுங்க பின்னாடி நான் சுத்தி இருக்கேன் மச்சான். ஆனா இப்ப ஏன் பின்னாடி 3 பொண்ணுங்க சுத்துறாளுங்கடா. பார்க்க வேற சூப்பரா இருக்காளுங்க மச்சான். 3 படத்துல ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவார்ல, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டி. அவன் நிறைய விஷயம் ஒண்ணு மாதிரியே பண்ணுவாமா. நாளை பின்ன ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அவன் நம்மள மறந்துடுவான்ல. நான் என் அம்மா விட்டு வரப்போ உனக்கு அதெல்லாம் தெரியலையா? என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு கிளம்புங்க. 4 பேரை நீ உருத்தாயிடுச்சியா? எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் பிரவீன். ஆனா எனக்கு உன்னை பிடிக்கும்ன்றது மட்டும் பத்தாது. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க 2 பேர் நெக்ல ஏதோ இருக்கு. March 19 அல்டிங்க. ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் கென் கருணாஸ் சொல்லியிருப்பார், இந்த படம் இந்த 3 படம் ரிலீஸ் ஆன டைமில் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே லவ் பண்ணணுன்னு சுற்றின்னு இருந்த பசங்களுக்காக அந்த படம்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த 3 படத்தில் தனுஷ் இப்படி பண்ணுறது அதெல்லாம் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது அந்த ஆழ்த்தோட்ட பூபதியோட ரெஃபரன்ஸை பார்க்கும்போது வேறு லெவல். அதுவும் இது யூத் இல்லை. ஓகே, ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு லெவல். பேக்ரவுண்ட்லலாம் போட்டு பிச்சு எடுத்துட்டாப்புல ஆள். அது அந்த போர்ஷன்ஸ் அந்த ஆழ்த்தோட்ட பூபதி வரத்துக்கு முன்னாடி மணியோட ஸ்டார்டிங்லேயே மணியோட இன்ட்ரோடியூஸ் ஆகும்போது ஒரு பிஜிஎம் ஒன்று போயிட்டுருக்கும் பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏதோ ஃபன்னாக ஒரு ராம்காம் நமக்காக வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். தேட்டரில் பார்ப்போம். March 19 ரிலீஸ். மிஸ் பண்ணாமல் எல்லோரும் தேட்டரில் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஓகே கைஸ், படம் ட்ரெய்லர் பார்த்தாச்சு, வேறு லெவல் இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ராம்காம் ஜாலியான ஒரு படத்தை பார்க்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.